பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்க மேடை கட்டலாம். செம்மண்ணில் கட்டுவோம். ஊர்லலாம் செம்மண் இருக்கும், அது கிடைக்கல. அதே என்ன பண்ணோம், எங்கள் மச்சனை வீட்டில் வீடு கட்டுறாங்க, அப்போ கல் இறக்குறாங்களா, அதில் வருதுல்ல அந்த தூள், அதை எடுத்துன்னு ஊர்லாம் வந்து இதுக்கே இருக்கும் தனியாக செம்மண் எடுத்துன்னு வர்றதுக்கு. நாங்கள் கிடைக்காதெல்லாம் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா அது மாதிரி யாராவது வீடு கீடு கட்டினாங்கன்னா அதை எடுத்து வச்சுங்க. கோலம்லாம் போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. புளியார் பிடிச்சி வச்சுருவோம். நல்லா பால் தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசி போடணும். அடுத்த வீட்டுக்கு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுத்தது ரெண்டு ஒன்றா சேமாக வருது, ரெண்டு சேமாக வருதா, ரெண்டு ஒரே மாதிரி வருதா. அம்மா அப்பதான் சந்தோஷப்படும். இப்பதான் வடக்க தான் தெற்க தான் வழி போகுதுன்னு நினைக்கிறேன். பொங்கு 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 பொங்கு. அங்க பாரு, ஏய் அப்படியே நிக்கிது பாரு அலை மாதிரியா. வரவே மாட்டேங்குது. ஏய் அங்க வந்து கிழக்கு போயிடுச்சு பாரு. இங்க பின்பக்கம் வழியுது பாரு. இங்க வா, பின்ன இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வந்து பாரு. கிழக்கு போய் வழியுது. ஆமா கிழக்கு தான் போகணும். சூரியன் கிழக்கு போயிடுச்சு, கிழக்கு போயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆகிடுது. நெய்யும் முந்திரியை சேர்த்துக்கலாம். பாவு வெள்ளைப்பாவு. நான் எப்பவுமே திராட்சை போட மாட்டேன். உங்களுக்கு தேவையான போட்டீங்க. அதை திராட்சை கொஞ்சம் பிடிப்பு வரும், நான் போட மாட்டேன். வெறும் முந்திரி மாட்டேன். திராட்சை ஏலக்காய் ரெண்டுமே போட மாட்டேன். இன்னும் ஏலக்காய் சுத்தமாக பிடிக்காது. திராட்சை சண்டை போட்டு போக கூடாது. பெருமாளுக்கு தான் பொங்கல். பெருமாளுக்கு சூரிய பகவான் இல்ல, சூரிய பகவான்.